Hi friends, welcome back to my channel. இப்போ தான் நான் வந்து படித்து முடித்தேன். ஆக்சுவலாக 9 o'clock ஆகுது. நாளைக்கு வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்டு, அதுக்காக தான் படித்தேன். எனக்கு வந்து 2 days ஹாலிடேஸ் இருந்தது, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ அதில் வந்து சிலதெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன், எல்லா ஹோம்ஒர்க்ஸுமே. இப்போ இங்கிலீஷ் மட்டும் இன்றைக்கி உட்காந்து படித்தேன். இதுதான் என்னோடய இன்றைக்கான ஹோம்ஒர்க். ஃபோட்டோகிராஃப் அப்படின்ற லெசனில் இருக்கக்கூடிய எல்லா 1 marks 2 marks 3 marks எல்லாமே பார்த்தாச்சு. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது டைம் கரெக்டாக 9 o'clock ஆச்சு. ஒரு 7 to 9 2 hours படிச்சிருப்பேன். நைட் டின்னர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டாக்ஸ் கூட போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துடுவேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ சாப்பிட்றேன். இப்போ நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் வெளில வந்து வாக்கிங் போகிறதுக்கு வந்திருக்கேன். அப்போ தான் இந்த சிக்கு பார்த்தேன். இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்பப்போ வந்து நாங்கள் போகிற சாப்பாடு வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 5 to 6 o'clock அந்த டைமில், ஈவினிங் சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் நல்லா மழை பெஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த இடம் ஃபுல்லாக வாட்டராக இருக்குது. இப்போ 2 பேர் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரை தான் நான் மீன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துக்குள்ளே தான் நான் வாக்கிங் பண்ண போகிறேன். பிகாஸ் வெளில வாக் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் நிறைய தண்ணிலாம் இருக்குது, இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துலையுமே நிறைய தண்ணிலாம் இருக்குது. சரி, அதனால் நம்ம இந்த இடத்துக்குள்ளே வாக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பார்க்குறேன், வராங்களான்னு பார்ப்போம். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 9:45 இருக்கும். கொஞ்ச நேரம் வாக் பண்ணலான்னு நினச்சேன். ஒரு 1/2 hour வாக் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸிமம் வந்து இவங்களை எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தான் கூப்பிடுவேன். சம்டைம்ஸ் ரொம்ப கத்துவாங்க பக்கத்தில் போனாலே. சரி, பாய். நைட் யார் கடைசியில் வராங்களோ அவங்க வந்து லாக் பண்ணிடணும் கேட்டை. கேட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இந்த கேட்டும் க்ளோஸ்டு அண்ட் ஆல்சோ எல்லா கேட்ஸுமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எப்படி இவங்க வெளில போவாங்க அப்படின்னு யோசிச்சும் போது தான் தெரிஞ்சுது இந்த சைடு ஒரு வழி இருக்குது. இப்போ ஜில்லோட குட்டி அப்படின்னா ஜில் குட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறது. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பேசிக்குவோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோவில் வாய்ஸ் கொடுக்குறேன். லைக் நான் எப்போதுமே வீடியோ எடுத்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் பழக்கம். இப்போ டைம் கரெக்டாக 7 o'clock ஆகுது. கொஞ்சம் இயர்லியராக வேக்கப் பண்ணான்னு தான் நினச்சேன். பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் ஸ்கூல் கிளம்பணும் அடுத்து. ஸோ அதான் என்னோடய அடுத்த ஒர்க்காக இருக்க போகுது. இப்போ கொஞ்சமாக ஜக்குக்கு வந்து ஃபுட் வச்சுருக்கேன். ஸோ வந்து காலைல இட்லி இருந்ததா, ஸோ அதை வந்து 2 மட்டும் அவங்களுக்கு கொடுத்தேன். பட்டு பாய், சிட்டு பாய். ஸோ டெய்லி இந்த மாதிரி நான் பட்டு சிட்டுவை கூப்பிட்டு பாய் சொல்லிடுவேன். டெய்லியுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு ரொட்டீன் சொல்லலாம். இப்போ டைம் பாருங்கள், கரெக்டாக 7:45 ஆச்சு. இன்னமும் நான் படிக்க உட்காரவே இல்லை. சரி, இப்போ தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் எப்போ வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:30 போல் வந்திருப்பேன். ஸோ 1 hour வந்து நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ உட்காந்து நான் படிக்க போகிறேன். நாளைக்கு வந்து பயோ டெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் இப்போ உட்காந்து படித்தா தான் நம்மளால் முடிக்க முடியும். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 9:45 ஆயிடுச்சு. நான் வந்து 7:45க்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு 2 hours கழித்து நம்ம இப்போ வந்து மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பேஜ் தான் எனக்கு டெஸ்ட்டு. ஓகேவா? இங்கே இருக்க கிரைசோஃபைட்ஸ்லேருந்து பின்னாடி பேஜில் இருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் வரையும் தான் எனக்கு நாளைக்கு டெஸ்ட்டு. பட் அதில் வந்து நிறையா சார்ட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கொஷின்ஸுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours தேவைப்பட்டுச்சு. டெய்லி வந்து ஒவ்வொரு வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க. நாளைக்கு மார்னிங் எழுந்துச்சு ஒன்ஸ் டயக்ராம் அண்ட் ஆல்சோ சில கொஷின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணும். ஸோ அது வந்து மார்னிங் ஒர்க் பார்த்துக்கலாம். இப்போ போய் சாப்பிட போகிறேன் நான்.